செம் விளங்குது. ஓகே. ஸோ அன்றைக்கி நாங்கள் 2015ஆம் ஆண்டு பேப்பர் பார்ப்போம். 2015ஆம் ஆண்டு நாங்கள் அதுக்குரிய சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 2015ஆம் ஆண்டு பேப்பர் பார்ப்போம். இதான் கேள்வி. கேள்வி இல்லாதாக்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளும். 2015, ரைட்? ஓகே, நாங்கள் கேள்வியை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய திரவியத்தினால் செய்யப்பட்ட 21 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆரையுமுள்ள ஒரு செவ்வட்ட உருளை பாத்திரத்தில் 14 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் விடப்பட்டுள்ளது, ரைட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரவு வந்து எங்களுக்கு தந்திருக்கு. எப்படி தந்திருக்குண்டா, இப்போ ஒரு செவ்வட்ட உருளை ஒன்று, ரைட்? அப்போ செவ்வட்ட உருளை ஒன்றில் வந்து எங்களுக்கு வந்து ஓகே, ஒரு செவ்வட்ட உருளையாம் ஸ்ட்ரக் ஆகி. ஓகே, ஒரு செவ்வட்ட உருளை உண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தரவு என்ன சொல்லியிருக்கு? height of 21 centimeter and radius 6 centimeter, right? அப்போ height வந்து 21 centimeter, radius 6 centimeter. So radius வந்து 6 centimeter, height வந்து 21 centimeter. இப்படி இவ்வளோத்துக்கு இருக்கு. அதில் வந்து எவ்வளோத்துக்கு வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கா? fill the water up to a height of 14 centimeter, right? அப்போ 14 சென்டிமீட்டருக்கு வந்து தண்ணீர் நிரப்பியிருக்கா. அப்போ 14 சென்டிமீட்டருக்கு வந்து 14 சென்டிமீட்டர், ரைட்? 14 சென்டிமீட்டருக்கு வந்து தண்ணீர் நிரப்பியிருக்கா, ரைட்? இப்போ கேள்வியே பார்ப்போம். பைக்கு வந்து 22.7 எடுக்க சொல்லியிருக்கு. பாத்திரத்தில் உள்ள வெறும் வெளியின் கனவளவை காண்க, ரைட்? இப்போ வெறும் வெளியின் கனவளவு காணும்னா என்ன செய்யணும்? டோட்டல் வால்யூமை கண்டு அதுல இருந்து என்னத்தை கழிக்கணும்? நீர் நிரப்பப்பட்டிருக்க கனவுல நீர் கழிக்கணும். நிரப்பப்பட்டிருக்கிற இடத்தை வந்து கழிக்கணும். ஸோ டோட்டல் வால்யூம் வந்து இவ்வளவு கனவளவு, உருளைக்கு கனவளவு என்ன நாங்க காட்டுறாங்க? பையார் வர்க்கம் எக்ஸ். சிலிண்டருக்கு வந்து கனவளவு என்னது? பையார் பையார் வர்க்கம் வர்க்கம் எக்ஸ். பையார் ஸ்கொயர் ஹெச், ரைட்? ஸோ இப்போ எங்களுக்கு வந்து மொத்த கனவளவு வந்து எங்களுக்கு என்ன தெரிய போகுது? மொத்த கனவளவு வந்து எங்களுக்கு தெரியும் 22/7 தர ஆர் வந்து எங்களுக்கு தெரியும் 6 சென்டிமீட்டர் ஹோல்டிங் ஸ்கொயர் இன்டு ஹெச் 21 சென்டிமீட்டர். இதில் இது என்னத்தை கழிக்கணும்? நாங்கள் நீர் இருக்கிறத கழிக்கணும், ரைட்? இப்போ எங்களுக்கு வந்து கேட்ட கேள்வி என்னது? எம்டி ஏரியா, ரைட்? எம்டி ஏரியான்ற வால்யூமை கேட்டிருக்கு. find the volume of the empty space in the container, right? அப்போ நாங்கள் வந்து பார்க்கணும் empty space, v empty, right? இப்போ empty space இந்த கனவளவு. அப்போ மொத்த கனவளவு இருந்து நீரிண்ட கனவளவு கழிக்கணும். அப்போ நீரிண்ட கனவளவுக்கு என்னது? 22/7 தர 6 சென்டிமீட்டர் முழுவதின் வர்க்கம் தர 14 சென்டிமீட்டர், ரைட்? இதுல நீங்க இப்படியும் செஞ்சு கொள்ளலாம். என்னண்டா மிச்சம் எல்லா இதுகளையும் பாருங்க ஒன்றா தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? 22/7 தர 6 வர்க்கம் என்னத்துல இருந்து என்னத்தை கழிக்கணும்? 21 இருந்து 14 கழிச்சோம்னா சரி. ஏன் இது உள்ளாதையும் நாங்கள் பொதுவாக எடுக்கிறோம்,
ரைட், கொமனா இருக்கு, ரெண்டுக்குள்ளேயும் வந்து கொமனா இருக்கு, ஆகவே நான் பொது எடுக்கிறேன். ஆகவே 21ல 14 போனா எவ்வளவு? 7. வட்டின வேண்டாம், 22 தர 36 பெருக்கி எங்களுக்கு எவ்வளவு வரும்? 792 சார். சாரி, 792. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதான் வந்து எம்டி ஸ்பேஸின் வால்யூமா இருக்கும். ரைட், எம்டி ஸ்பேஸின் வால்யூம் வந்து இதுவா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, கொஞ்சம் wait பண்ணுங்க. ஓகே, இப்ப அடுத்த வந்து கேக்குறாங்க, ஒரு திண்ம கோள பொருளை இப்பாத்திரத்தில் உள்ள நீரில் முற்றாக அமிழ்த்தும் போது 44 சென்டிமீட்டர் நீர் வழிந்தோடுமெனின் கோளப்பொருளின் ஆரை இவ்வளவு காட்டுட்டான். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லினோம், நாங்க வந்து ஒரு திண்மமான ஒரு என்ன செய்யணும், திண்மமான ஒரு ஸ்பேரை கொண்டு போய் நாங்க என்ன செய்யறோம், ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் ஒன்றை கொண்டு போய் நாங்க என்ன செய்யறோம், சாலிட் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் கொண்டு போய் அந்த தண்ணிக்குள்ள தாக்குறோம். ரைட், இப்ப தண்ணிக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இப்போ ஒரு இப்போ காகம் கொண்டு கல் போட்ட மாதிரி நாங்க என்ன செய்யறோம்னா தண்ணிக்குள்ள கொண்டு போய் இப்ப அந்த ஒரு கோலத்தை கொண்டு போய் உள்ள விடேக்குள்ள ஸ்டார்ட்டுக்கு என்ன செய்யும், இந்த தண்ணியின் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும் சார். மேல வரும். ரைட், அப்ப எவ்வளவுக்கு மேல வரும், ஊத்தாத வரைக்கும், அதாவது ஃபில் ஆகாத வரைக்கும், அதாவது வந்து வெளியில ஸ்பில் ஆகி அப்படி கீழே விழாத வரைக்கும். ரைட், அப்ப வெளியில வந்து ஊத்தி வளைந்து ஊத்தாம இருக்கும் வரைக்கும் எவ்வளவு தூரம் மேல போயிருக்கும், இந்த 7 சென்டிமீட்டர் போயிருக்கும். அப்ப அதுக்குரிய கன அளவு எவ்வளவு, 700 792 சார். 792 இது சென்டிமீட்டர் கன அளவு உள்ள உருளைக்கோளமா இருந்துருந்துச்சுண்டா. ரைட், அந்த 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 ஸ்பெரிக்கல் வந்து solid ஸ்பெரிக்கல் வந்து 792 சென்டிமீட்டர் கியூப்பா இருந்துச்சுன்னா வால்யூம் தண்ணி வெளியில ஊத்தி இருக்குமா? அந்த 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 ஒரு ஒரு என்னது கோலம் வந்து நான் இப்ப இதுக்குள்ள போடுறேன். ரைட், போடைக்குள்ள அதுகின்ற கன அளவு வந்து 792 சென்டிமீட்டர் கனமா இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும், இந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் என்னவா இருக்கும், தண்ணி வந்து நிரம்பி நின்று இருக்கும். இப்போ அதுக்குள்ள ஒரு ஒரு பொருளை போடைக்குள்ள அந்த இடத்த என்ன செய்யும், விட்டு தண்ணி விலகும், அந்த 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 பொருளின் கன அளவுக்குரிய தண்ணி வந்து விலகி போகும் மேலும் மேல. அப்ப அது என்னது, அது என்னத்தை வச்சுக்கொண்டு டென்சிட்டியை வச்சுக்கொண்டு மாறுபடும். அது நடத்தி தண்ணியோட கூட இருந்துச்சுன்னா அது கீழே தாழும், தண்ணி மேல போகும். ரைட், அப்ப இது சொல்லிட்டுன்றதால மெட்டலா இருக்கிறதால என்ன செய்யும், இது கீழே போக அந்த கீழே போற அந்த கோலத்துக்குரிய வால்யூம் இருக்குதானே. ரைட், அது வந்து என்னவா இருக்கும், அந்த தண்ணி மேல போகும். இப்ப 792 சென்டிமீட்டர் கனமா இருந்துருந்துச்சு அந்த தண்ணி, சாரி என்ன அந்த கோலம் என்ன செஞ்சிருக்கும், தண்ணி மட்டு மட்டா ஃபில் ஆகி இருந்திருக்கு. ஆனா இங்க என்ன மென்ஷன் பண்றாங்க, எவ்வளவு தண்ணி வெளியில ஊத்தி இருக்கா, 40 44 சென்டிமீட்டர் 44 கனம் சார். சென்டிமீட்டர் கனம். என்ன மீனிங், கோலத்தின் மொத்த கன அளவு என்ன இருந்திருக்கும்,
792 சென்டிமீட்டர் கனம் சக 44 சென்டிமீட்டர் 44 கனமாகும். சென்டிமீட்டரா இருந்திருக்குமே. இப்போ ஒரு அந்த கோலை உருண்டையை கொண்டு நான் உள்ள போடைக்குள்ள தண்ணி ஊத்தாத வரைக்கும் ஃபுல்லா மட்டமா வர்றது வரைக்கும் 792 சென்டிமீட்டர் கியூபா இருந்திருக்கும். ரைட்? அதை விட தண்ணி எக்ஸ்ட்ராவாகவும் வெளியில ஊத்தி இருக்கா. 42 சென்டிமீட்டர் கியூப் வந்து எக்ஸ்ட்ராவா ஊத்தி இருக்கா. வேண்டா என்ன அர்த்தம்? இந்த இவ்வளவும் கூடி அப்படியே 42 எக்ஸ்ட்ராவா ஊத்துது. அப்ப அவளை 44 எக்ஸ்ட்ராவா ஊத்துது. அவளாம் சேர்த்து தான் அந்த கோலத்தின் கனவளவா இருந்திருக்கு. அப்ப மொத்த கனவளவு என்னவா இருக்கும்? VS V spherical solid spherical கனவளவுகளா இருந்திருக்கும் 792 சென்டிமீட்டர் கியூப் பிளஸ் 44 சென்டிமீட்டர் கியூப். கூடின மட்டங்களுக்கு எவ்வளவு வரும்? 836 சார். 836 சென்டிமீட்டர் கியூப். இது கோளத்தின் கனவளவுக்கு என்ன சமன்பாடு? 4/3 பையார் கணம். 4/3 பையார் கனம். ஸோ 4/3 பை ஆர் கனம். ரைட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 4/3 பைக்கு வந்து 22/7 தர ஆர் கியூப் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 836 இருந்திருக்கு. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குவதெல்லாம் பிரிக்குவதெல்லாம் பெருக்கும் மாதிரி சமணக்கங்களை கொண்டு போனோம்டா எப்படி வரப்போகுது? ஆர் கியூப் சமன் என்னென்ன வரப்போகுது? 3 தர 7 தர 836 கீழ் 4 தர 22 22. இப்போ நாங்கள் இதை சுருக்குவோம். ரைட். இதை நாங்கள் சுருக்கணும்னா எங்களுக்கு எதால சுருக்கலாம்னா 22 சுருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா. பதினோரு 2 22 11 7 6 76. சரியா? இது இந்த 1 38 2 அப்போ இவ்வளோத்தையும் பெருக்கி எங்களுக்கு எவ்வளோ வருது? 7 3 21 21 தர 19 எவ்வளவு? சார். 399 வாட்ஸ். ரைட். 399 ரெண்டால் வகுத்த மண்டங்களுக்கு எவ்வளவு? 400 ரெண்டால் வகுத்தா 200. ஆக 399 ரெண்டால் வகுத்தா 199 99.5. 5. அப்ப ஆர் கியூப் 199.5 ஆர் வந்து என்னவா இருக்கும்? கனமூலம் ரெண்டாவதுக்குள்ள 3 வரும். 199.5 இருக்கும் சென்டிமீட்டர். சரியா? காட்ட சொன்னது அதுதான். ஆகவே எங்களுக்கு காட்ட சொன்னது இந்த வர்க்க மூலத்துக்கு உள்ளதான் 3 இருக்கு. ரெண்டா கனமூலம் அர்த்தம். ஸோ 199.5 சென்டிமீட்டர் என காட்டுது. மடக்கை அட்டவணையை கொண்டு இதை வந்து ஃபைன் பண்ணிட்டா. ரைட். மடக்கை அட்டவணையை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபைன் பண்ணுவோம். இதை எழுதி கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அட்டவணையை பாய்விச்சு ஒரு கேள்வி காண சொல்லி கேட்டுருக்கா. ரைட். மடக்கை அட்டவணை வச்சுக்கொண்டு கேள்வி செய்ய சொல்லி இருக்கா. ரைட். அப்போ நாங்கள் மடக்கை அட்டவணை வச்சுக்கொண்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு இதுக்குள்ள 3 போட்டு 5ஆம் அடுக்கு போட்டு 5 போட்டிருக்கு. ரைட். இதுக்குள்ள 3 போட்டு 5 போட்டு கீழே 0.871. ரைட். 0.871. நான் இதை காணணும். இதை வந்து எக்ஸ் எடுத்துக்கொள்றேன். ரைட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ எடுத்துக்கொள்றேன். அப்போ நம்ம முதல்ல மடக்கை எனக்கு என்ன ஸ்டெப் செய்யணும்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் லொக் எடுக்கணும். அப்போ லொக் எக்ஸ் சமன் பெருக்கிறது மடக்கை எடுக்க என்ன செய்யும்? வகுக்கிறது மடக்கை எடுக்க என்ன செய்யும்? மல்டிப்ளை பெருக்கிறது பண்ணினா கூட்டப்படும், வகுக்கிறது கழிப்படும். வகுக்கிறது கழிப்படும். அப்ப இங்க வகுப்படுது. ஆகவே என்ன செய்யப்படும்? கழிப்படும். ஆகவே log 10
ஐந்தின் இது கனமூலத்தை என்னென்னு போட்டுக்கொள்ளலாம் சொன்னான் ஒன்றின் கீழ் 3 ஒன்றின் கீழ் 3ஆம் அடுக்குன்னு போட்டுக்கொள்ளலாம் ரைட் சாய லாக் 10 என்னென்னு போட்டுக்கொள்ளலாம் 0.87 போட்டுக்கொள்ளலாம் ரைட் இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் எல்ஜி என்ன எடுத்துக்கொள்ளலாம் தானே அப்ப எல்ஜி എന്ന് போட்டுக்கொள்றேன் எல்ஜி எக்ஸ் சமன் அடியின்ற மடக்கைன்ற அடுக்கா இருந்துச்சுன்னா என்ன செய்யும் முன்னுக்கு வரும் ஆகவே ஒன்றின் கீழ் 3 லாக் 10 ரைட் சாய எல்ஜி 0.87 வரும் ரைட் இப்ப 5க்கு மடக்க சொல்லுங்க எனக்கு என்னண்டு அண்டா 50 பூஜ்ஜியம் சார் 0.699 சாய இதை பாருங்க இது விஞ்ஞானம் குறிப்பிடலையா இருக்கு இல்ல சார் இல்ல அதுக்கு முன்னுக்கு ஒரு தானம் தள்ளி இருக்கு அவ என்ன வர போகுது பா 1.87 உண்டு 9400 9400 ரைட் இப்ப நாங்க இதை சுருக்கிறோம்னா என்ன வரப்போகுது 0.23330 சாய் பா 1.9400 இப்ப நாங்க அதுல இந்த கழிச்சோம்னா என்ன வரப்போகுது இது எப்படி எழுதி கொள்ளலாம் நாங்க சொன்னாங்க 0.2330 -1 பிளஸ் 0.9400 ஸோ எப்படி வரப்போகுது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 1 மைனஸ் பிளஸ் 0.2330 மைனஸ் 0.9400 அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு எவ்வளவு வரும் 0.293 என்று வரும் ரைட் இப்போ நாங்க என்ன செய்யணும் அடுத்து எக்ஸ் சமன் ஆன்டிலாக் 0.293 இப்போ நான் என்னத்தை போய் தேடணும் 29 3 போய் தேடணும் அப்ப 29 3 தேடினோம்னா உங்களுக்கு எத்தனை வரும் 29 3 எங்க இருக்குன்னு தேடி சொல்லுங்க 29 3 எங்க இருக்கு சார் 19 6 அட வித்தியாசம் வந்து 7 சார் அப்ப 3 19 6 3 3 அப்ப இங்க என்னோட வர போகுது விட 1. என் 0 இருக்கிறதால இங்க எதுவுமே இல்லை ஆகவே 1.963 என்று வரும் 1.6 எழுதி கொள்ளுங்க வெளியே பார்த்துக் கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டு ஓகே ஓகே நாங்க இப்ப கேள்வியை பார்ப்போம் 21 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு திண்ம கண்ணாடி கோள குண்டை உருக்கி ரைட் அதிலிருந்து 240 சர்வசம திண்ம உருளை கண்ணாடி தட்டுக்கள் செய்யப்படுகின்றன
இச்செயன்முறையில் கண்ணாடியில் கண்ணாடியில் கனவளவு மாற்றம் ஏற்படுவதில்லை என கொள்க. ரைட், வால்யூம்ல வந்து எந்த சேஞ்சும் இல்லை. எந்த ஒரு தட்டினதும் ஆரை ஆர் சென்டிமீட்டர் ஆகவும் உயரம் r/9 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் ஆர் சமன் 21 கனமூலம் 20 என காட்டி மடக்கை அட்டவணையை கொண்டு ஆறின் பெருமானத்தை இரு தசமதானங்களுக்கு சரியாக காட்டுங்க. ரைட், பாருங்க, சின்ன கேள்வி, சுருக்கி செஞ்சோம்னா சரி. ரைட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து 21 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு திண்ம கண்ணாடி கோளக்குண்டு இருக்கு. ரைட், அப்ப கோளத்துக்கு சமன்பாடு என்ன கன அளவுக்கு? 4/3 πr கணம். 4/3 பை ஆர் கனம். ரைட், இப்போ வந்து எங்களுக்கு ஆரை தந்திருக்கான் 21 சென்டிமீட்டர். ரைட், அப்ப என்னென்னு வரப்போகுது? 4/3 தர 22/7 தர 21 கனம். ரைட், அதை நான் 21 தர 21 தர 21 போட்டுக்கொள்றேன். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7 1 7 7 3 21 இந்த மூன்றும் வெட்டுப்பட்டு. இப்போ நான் இது பெருக்கின என்ன வரப்போகுது உங்களுக்கு? சென்டிமீட்டர் கியூப். 88 தர 21 தர 21. முப்பத்தெட்டாயிரத்தி 808 சென்டிமீட்டர் கியூப். ரைட், இப்ப இந்த இவ்வளவு கனவளவையும் உருக்கி எங்களுக்கு எத்தனை தட்டுகள் செய்யணும்? 240. 240 உருளை கண்ணாடி தட்டுகள் செய்யப்படுது. ரைட், அப்ப ஒரு கண்ணாடி தட்டின் கனவளவு. ரைட், அப்ப ஒரு கண்ணாடி தட்டின் கனவளவு வந்து ரைட் கிளாஸ் டிஸ்க் கனவளவு வந்து காணும். ரைட், அப்போ ஒரு கண்ணாடி தட்டின் கனவளவு கிளாஸ் டிஸ்க். ரைட், ஒரு கண்ணாடி தட்டின் கனவளவு வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? இவ்வளத்தையும் எத்தனையால பிரிக்கணும்? 240. 240 பிரிக்கணும். வகுத்தவண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? 161.7. 161.7 சென்டிமீட்டர் கியூப். ரைட், இப்ப ஒரு தட்டின் உருளை தட்டின் ஆரை எவ்வளவுன்னு சொல்லியிருக்கு? இது ஆரண்டா, இது வந்து என்னவா இருக்கா? r/9 இருக்கா? ரைட், அப்படித்தானே சொல்லியிருக்கு. ஆகவே உருளையின் கனவளவுக்கு என்ன சமன்பாடு? πr வர்க்கம் h. πr வர்க்கம் h. ரைட், πr வர்க்கம் h. ஆகவே 22/7 தர r வர்க்கம் தர h பதிலா r/9. இது வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது? 161.7. ஆகவே என்ன வரப்போகுது? r³ சமன் 161.7 தர 9 தர 7 கீழ் 22. இப்ப நாங்க இத அவங்க தந்த தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொள்வோம். எப்படி மாத்திக்கொள்ளலாம்?
எங்களுக்கு வேணும் ஆன்சர்ல எங்களுக்கு வேணும் மேலே 21 இருக்கணும் கீழே இந்த மாதிரி இருக்கணும் மேலே 21 மூன்றாம் மடக்கு இருக்கணும் ரைட் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா சுருக்கி எல்லாம் முடி எடுக்க வச்சுக்கொள்வோம் அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கு ரைட் நாங்கள் வந்து மேலே இன்னுமே அதை வகுத்தோ சுருக்கியோ நாங்கள் இப்படி ஒன்றும் வச்சுக்கொள்ளாமல் அப்படியே வச்சுக்கொள்வோம் ரைட் அப்போ எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா மேலே 21 கணம் இருக்கும் அப்போ நாங்கள் இங்கே இருந்தே போவோம் அந்த ஸ்டெப்புக்கு இங்கே இருந்தே அந்த ஸ்டெப்பை போவோம் அதில் செய்யலையும் ஒரு ட்ரிக்கோட செய்யணும் ரைட் 23 கணம் சென்டிமீட்டர் கியூப் ரைட் இப்படியே இருக்கட்டும் அப்போ இது நாங்கள் இப்படி படிக்கணும்னா என்ன வரப்போகுது 88 கீழ் 21 தர 21 கணம் சென்டிமீட்டர் கணம் அப்போ ஒன்று கேட்டால் என்ன செய்யணும் இவ்வளோத்தையும் என்ன செய்யணும் 240ஆல் வகுத்திருக்கோம் அப்போ 240ஆல் இவ்வளோத்தையும் நாங்கள் வகுக்க போகிறோம் அப்போ எங்களுக்கு தெரியும் 88 தர 21 கணம் கீழ் 21 தர 240 இப்போ அதான் வந்து எங்களுக்கு இங்கே வரப்போகுது 88 தர 21 கணம் கீழ் 21 தர 240 இப்போ வந்து நாங்கள் அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன செய்வோம் ஆர்கணத்தை காணும் ஆர் கியூப் சமன் 88 தர 21 கியூப்பின் கீழ் 21 தர 240 ரைட் இங்கே பிரிக்கிற 9 அங்கே போய் பெருக்கும் ரைட் அது மாதிரி 7 போய் அங்கே பெருக்கும் மற்றது என்ன 22 இங்கே வந்து பிரிக்கும் அப்போ 22 ஒன்று 22 எத்தனை இல்லை 4 ரைட் 7 1 7 3 1 3 இப்போ நாங்கள் பெருக்கின என்ன வரப்போகுது மேலே 12 இருக்கும் கீழே 240 இருக்க போகுது அப்போ ஆர் கியூப் சமன் 12 தர 21 கணத்தின் கீழ் 240 12 12 12 240 20 இப்போ பாருங்க எல்லாம் சரியா வந்துட்டாண்டு இங்க ஆர் கணம் இருந்தது அங்கால போச்சு என்ன வர போகுது கணம் மூலத்துக்குள்ள 21 கணம் கீழே 20 இப்படி வர போகுது ஆர் சமன் தனித்தனியாக கனமூலம் எடுத்தோம்டா 21 கீழ் 3 கனமூலம் 20 ரைட் அப்போ நாங்கள் சுருக்கி கொண்டு போனோம்டா எங்களுக்கு வந்து அந்தபடியே நாங்கள் டிரெக்டாக எடுக்க இயலாது அப்போ நாங்கள் பார்க்கணும் இந்த 21 முழுசாக இருக்கு அப்போ அது கனமூலம் ஆகி அப்போ மூன்றாம் அடுக்கு இருந்து தான் அது அப்போ இல்லாமல் போயிருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அதை வந்து அப்படியே வச்சுக்கொள்ளணும் வச்சுக்கொண்டோம்னா எங்களுக்கு சுருக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்டிருக்கு ஆறுண்ட பெருமானத்தை இரு தசமானங்களை காணட்டா மடக்கேற்றவனையை பயன்படுத்தி ஓகே அப்போ இப்போ வந்து ஆர் வந்து எடுத்துட்டோம் அப்போ என்ன செய்யணும் மணி ரெண்டு பக்கமும் எல்ஜி எடுப்போம் அப்போ ரெண்டு பக்கமும் எல்ஜி எடுத்தோம்டா எல்ஜி ஆர் சமன் உங்களுக்கு எப்படி வரும் எல்ஜி 21 சாய 1/3 எல்ஜி 20 வரும் ஏன் 1/3 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வரும் சாரி நான் கவனிக்கிறேன் நான் இது 2.1 எடுத்துட்டு போயிட்டேன் மடக்கை வந்து எங்களுக்கு எத்தனைக்கு முடியல இருக்கு 1க்கும் 10க்கும் முடியல மடக்கு பார்க்கணும் ஸோ அதை தாண்டி இருந்துச்சுன்னா நாங்கள் அதை விஞ்ஞானமாக குறிப்பிட்டும்படி தான் எழுதுவோம் அதாவது 2.1 × 10⁻1 ஸோ அந்த 10⁻1ன்றது தான் இந்த 1 முன்னுக்கு போடுற 1 பாயிண்ட் அங்கால இங்கால இந்த 2.1 தான் இந்த 0.3222 அதை மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 10.0 தர 11 நான் இப்படி போடலாம் அது விஞ்ஞானமாக குறிப்பிட்டு எழுதி ஆகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் தான் இந்த 1 பாயிண்ட் இங்கால 20க்கு தான் பார்க்கணும்னா 20 0 பார்த்து தான் 20க்கு கண்டுபிடிக்கணும் ஆகவே 3010 ஸோ அதுலேருந்து நாங்கள் கண்டமெண்டா எங்களுக்கு வந்து இது வரும்